தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புனித சாட்சியாரின் அன்பு மக்களே, ஏழை ஒருவருக்கு இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்வீர்கள் என்று இயேசு கூறுகிறார் என்று புனித சாட்சியாருடைய 1ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இனி நற்செய்தியிலே யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிய வசனத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் கூட்டத்தை பார்க்கிறார். அவர்களுக்கு உணவளிக்க விரும்புகிறார். எனவே 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து அவர்களுக்கு பிட்டுக் கொடுக்கிறார். அப்பம் படுகுதல் புதுமையை செய்து காட்டுகிறார். சிறுவன் அங்கே கண்டு இருக்கக்கூடிய அந்த 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் கொடுக்க முன் வருகின்றார். இந்த சிறுவனை போல நாமும் கடவுளுக்காக பிறருக்காக நம்மையே கொடுக்க வேண்டும், இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற அழைப்பு இனி நற்செய்தி வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே நாமும் ஏழைகளுக்கு உதவி கரமிட்டுவோம், ஏழைகளுக்கு அன்பு பணிகள் புரிவோம், நாமும் இறை நம்பிக்கையை வாழ்வோம். எனவே இந்த உறுதிப்பாட்டோடு இந்த 1ஆம் திருவிழா திருப்பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் கொண்டாடுவோம். இந்த 1ஆம் திருவிழா திருப்பலியானது நம்முடைய சிறுகுடி மக்கள் அனைவருடைய உடன்புல நலனுக்காகவும் குடும்ப தலைவருடைய தொழிற்சிக்காகவும் ஊரின் வளர்ச்சிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார்கள். இந்த நாளில் இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் ஊரையும் ஒரு சாட்சியார் வழியாக விரைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பணியிலே பக்தியுடன் கொண்டாடுவோம். திருப்பி கொடுக்க நாம் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நம் பாவங்களை மன்னித்து நம்மிடையே வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
எல்லாம் வல்ல இறைவா, இயேசுவின் பாடுகளில் பங்கேற்ற சாட்சியாரின் திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அதனால் எங்களது வாழ்வின்மை எங்களுக்கு உதவிட அவர் விரைந்து வரவும் செய்தார்களும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்குரியவர்களாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 5 இறை வார்த்தைகள் 34 முதல் 42 வரை. கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்துதரை வெளியே போகும்படி ஆணைத்து அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய இயலுவதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு செய்யுதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்துக் கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றி அனைவரும் சிதறி போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கப்பட்ட நாட்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறி போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டம் செய்யும் மனிதனிடமிருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போயிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்துதர்களை அழைத்து அவர்களை நையப்படைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்துதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவரின் நல்வாக்கு. Thank you.
உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிய வசனங்கள். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிய வசனங்கள். இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரியா கடல் என்றும் பெயர் உண்டு. உடல்நலம் மற்றவருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதை கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இந்த கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காது என்றார். அப்படி சீடரில் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் 5 வார்ப்பதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அந்த பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தவருக்கு கொடுத்தார். அவ்வாறு மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவருக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர் வயிறார உண்டாக்கின் ஒன்று வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டவின் 5 வார்ப்பதுமை அப்பங்களில் இருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அரும் அடையாளங்களை கண்ட மக்கள், உலகிற்கு வர இருந்த இறைவாக்கினர் உண்மையை இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்துக் கொண்டு போய் அரசராக போகிறார் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால பாவம் நீங்குவதாகும். சாட்சியாரின் அன்பு இறை மக்களே, வேத சாட்சிகளின் ரத்தம் விசுவாசத்தின் வித்து என்று திருச்சபை பாரம்பரியம் தெளிவாக சொல்லுகிறார். இன்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாதுகாவலர் சாட்சியாருடைய 1ஆம் திருவிழாவை சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இறைவனை அறிந்து அவரை அன்பு செய்து வாழ்வது, மோட்சத்தை அடைவது நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய நம்பிக்கை, விசுவாசம். எனவேதான் நம்முடைய திருச்சபை புனிதருடைய சமூக உறவை விசுவசிக்கிறேன் என்று நாம் ஒவ்வொருவரும் விசுவாச பிரமாணத்திலே அறிக்கையிடுகிறோம். ஆகவே இந்த புனிதர்கள் ஒவ்வொருவரும் நமக்காக கடவுள் முன் நின்று கொண்டு பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவேதான் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலும் அன்பிலும் வளர்வதற்காக புனித சாட்சியார் நமக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த காந்தி நகரிலே அமர்ந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த திருவிழா கொண்டாடுகிற 10 நாட்களிலும் இதனை கண்கூடாக பார்க்க முடியும். எனவேதான் சாட்சியார் மீதுள்ள பக்தி கிபி 4ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. இன்று வரை அது வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. கீழ்த்திசை மேற்திசை சபைகள் ஒரே மாதிரியாக வணக்கம் செலுத்துவது புனித சாட்சியாருக்கு மட்டுமே. யாக்கோப் பீத்தார் போன்ற பிரிவினை சபையினரும் இவருக்கு வணக்கம் செலுத்தி வருகின்றனர். சீரோ மலபார் சபை குருக்களும் தன்னுடைய கட்டளை ஜெபத்திலே எல்லா வேத சாட்சிகளை பற்றியும் பொதுவாக குறிப்பிட்டாலும் தோமையா பேருக்கு அடுத்தபடியாக ஜாத்தியா பேர் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது.
இவர் இங்கிலாந்து நாட்டின் பாதுகாவலராக இருக்கிறார். கேரளாவில் அருவித்துறை ஆலயம் மிக பழமையான ஆலயம். கிபி 3ஆம் நூற்றாண்டில் மாலா பேரால் எழுதப்பட்டது. 4ஆம் நூற்றாண்டில் இது தூய சாட்சியார் ஆலயமாக மாறியது. தமிழகத்திலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஆண்டுதோறும் இந்த சாட்சியார் பொற்பாதம் நாடி இடத்துபாவிற்கு செல்கின்றனர். நாமும் அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இடத்துபாவிற்கு சென்று ஒரு சாட்சியாரை வழிபட்டு வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த ஆலயத்தில் உள்ள புனித சுரூபம் எர்ணாகுளத்தை அடுத்துள்ள எடப்பள்ளி கோவிலிருந்து கொண்டு வரப்பட்டதாகும். ஆண்டுதோறும் திருவிழா நாட்களிலே கோழிகள் எடுத்துவா சாட்சியார் கோவிலில் காணிக்கையாக வைக்கப்படுகிறது. இவ்வாறு காணிக்கை செலுத்தினார் பாம்புகளால் எந்தவித தீங்கும் தங்களுக்கு ஏற்படாது என்பது மக்களுடைய நம்பிக்கை. ஆதிகால திருச்சபையிலே புனிதர் அனைவரும் வேத சாட்சிகள். தன் ரத்தத்தால் கிறிஸ்துவுக்கு சாட்சியம் அளித்தவர்களை திருச்சபை வேத சாட்சிகள் என்று குறிப்பிடுகிறார். எனவேதான் நம்முடைய சாட்சியாரும் இயேசுவுக்காக தன் உயிரை கொடுத்தவர், தன்னை இழந்தவர். எனவேதான் மறை சாட்சி புனித சாட்சியார் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறார். இன்றைய நற்செய்தியை வாசிக்கிற பொழுது யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிய வசனத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பம் பழுகுதல் புதுமையை நமக்கு எடுத்து காட்டுகிறார். அப்பத்தை பிட்டு அங்கே பரிமாறுகின்றார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். ஆகவேதான் இந்த சாட்சியாருடைய 1ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் பகிர்வு மனப்பான்மை கொண்டு வாழ வேண்டும். இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ வேண்டும். எனவேதான் இந்த திருப்பலி முடிந்த பின்பு, கொடியேற்றம் முடிந்த பின்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இனிப்பு பொங்கல் வழங்கப்படுகிறது. இதற்காக பகிர்தலின் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆலயங்களிலும் அசனமும் இவ்வாறு கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த அசனம் உணவின் நோக்கம் நாம் ஒவ்வொருவரும் பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு அடையாளத்தை நமக்கு தருகிறார். ஆகவேதான் இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரும் அந்த சிறுவனை போல கடவுளுக்காக நம்மையே கொடுக்க வேண்டும், பிறருக்காக நம்மையே கொடுக்க வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கிறார். ஆகவே சாட்சியாருடைய 1ஆம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரும் சாட்சியாரை போல இறைவனுக்காக நம்மையே அர்ப்பணமாக்குவோம், தியாகம் செய்வோம், இழப்போம். 2ஆவதாக இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ்வோம். 3ஆவதாக பிறருக்கு அன்பு பணிகள் புரிவோம், உதவிக்கரம் நீட்டுவோம். அவற்றின் வழியாக நாமும் இறையாட்சியின் மக்களாவோம் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் அன்றாடுவோம். ஆமென். Amen.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அன்பே ஒரு வாழ்க்கை ஆண்டவரை ஒரு மறைசாட்சியாளர் ஒரு சாட்சியாருடைய திருவிழாவிலே நான் கொண்டு வருகிற இந்த காணிக்கைகளை கனிவோடு ஏற்றவரும் இது எங்களை பாவ மன்னிப்புக்கு இட்டு செல்லவும் நன்றி சிலை விடாத நிலைத்திருக்க செய்யவும் அன்புகளாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவர் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறைசாட்சியாளர் ஒரு சாட்சியார் உமது பெயரை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்கும் அருமடையாளர்களை இந்த உலகறிய காட்டுகிறார். இவ்வாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் முது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை இந்த ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறப்படைத்த தூதரடிகளும் முது மாட்சியை புகழ்ந்து முடிவென்று ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போல் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவளே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மகப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பகுதியும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் ஸ்ரீபன் அந்தோணி எல்லா திருநகையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு நிறைவா, இந்த காலை பொழுதிலே எங்களுடைய பாதுகாவலர் புதை சாட்சியாருடைய 1ஆம் திருவிழாவை சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இந்த திருவிழா திருப்பணியை கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் பங்கரி மக்கள் ஒவ்வொருவரையும் விரிவாக ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல்நலத்தையும் உடல்நலத்தையும் தாரும். குடும்ப தலைவர்களுக்கு தொழிற்சியை தாரும். பிள்ளைகளுக்கு கல்வி செல்வத்தை தாரும். இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தந்து சிறப்பாக இவர்களை ஆசீர்வதித்தரணும். நினைக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் சாட்சியார் வழியாக இவர்களுக்கு செய்து காட்டும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினோடு ஏற்றணும். அனைவர் மீதும் இரக்கமாயிடும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அப்படி கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் புகழ்ந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நல்ல வாழ்வில் பங்கு கொள்ளும் தலை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் என்பதற்காகவும் எமிழ்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருகிறார்கள். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம்.
உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சாட்சியாரை போல ஒவ்வொருவரும் கடவுளுக்காக உங்களை அர்ப்பணமாக்குங்கள். இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழுங்கள். இறையாட்சியின் மக்களாகுங்கள் என்ற அழைப்பை விடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர் வெள்ளத்தில் எழுந்த நாம் கைவிட்டார். ஆசிரியர்களும் சரியான கிறிஸ்துவின் திருவுடன் தொடர்படி ஆசிரியர் தாழ்ச்சி மனஸ்தாபம் அன்பு ஆசை குறிப்பிட்டாக வேண்டியவன் செய்தருளும்.
புலசாட்சியாரின் அன்பு பக்தர்களே, அன்புரை மக்களை, இந்த நாளிலே நம்முடைய பாதுகாவலர் புலசாட்சியாருடைய 1ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பலி முடித்தவுடன் கொடியேற்றம் சிறப்பாக நடைபெறும். எனவே இறைமக்கள் அனைவரும் கொடியேற்றத்திலே கலந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். கொடியேற்றம் முடித்த பின்பு உங்கள் அனைவருக்கும் இனிப்பு பொங்கல் வழங்கப்படும். இந்த இனிப்பு பொங்கலை இந்த நாளிலே ஏற்பாடு செய்திருப்பவர்கள் திரு ராஜா மேஸ்திரி அவர்கள், திரு அன்பி கிறிஸ்டியன் அவர்கள், இன்னும் அவர்களோடு சேர்ந்த நன்கொடையாளர்கள், நல்ல உள்ளத்தினர்கள், உபகாரிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புரியவர்களே, ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு நம்முடைய சாத்தியார் கவியிலே நவநாள் திருப்பலி சிறப்பாக நடைபெறும். எனவே சென்றாண்டை போல இந்த ஆண்டும் நம்முடைய இறை மக்கள் திருப்பலி கருத்துக்கள் கொடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் திருவிழா தவிர மற்ற நாட்களில் திருப்பலி கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கப்படும். எனவே இறைவன் அனைவரும் குடும்ப நலனுக்காக, திருமண நாள் நன்றியாக, பிறந்த நாள் நன்றியாக திருப்பலி கருத்துக்கள் கொடுத்து சென்றாடை போல இந்த ஆட்டம் சிறப்பு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். VPS வகுப்புகள் நேற்று முதல் துவங்கி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 10 நாட்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிஸ்கட், கூல்ட்ரிங்க்ஸ், ரசனா வீடெல்லாம் கொடுக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் ஒரு குடும்பத்தினர் அதற்காக நன்கொடைகள் வழங்க வேண்டும் என்றும், நீங்களே வந்து அவர்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ், பிஸ்கட் இவையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். கோதுமை மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த பிரச்சனை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. அன்பே குருவான ஆண்டவரே, சாட்சியாருடைய திருவிழா கொண்டாட்டத்திலே பெரும்பம் கொள்ளுகிற நாங்கள் இந்த உன்னத கொடைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த புனித விருந்தின் வழியாக திருமணி மரணத்தை அறிவிக்கிற நாங்கள் உயிர்ப்பிலும் ஆட்சியிலும் மறைசாட்சியுடன் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளை மந்திரிக்கும் சிறப்பு ஜெபம். ஆண்டவருடைய பேராகி நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரை அவர்கள் எல்லாம் அழைக்கும் இறைவா, நோய்களுடன் தேடி வந்தார்கள் என்ற வெளிக்காட்டை கேட்க நோய்க்கு இவர்கள் தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் முன்னாடி வந்திருக்கிறார்கள். அன்று பேதுருவின் மாமியாரை சந்தித்து உடல்நலம் அடையது போல இன்று இவர்களை சந்தித்து தொட்டு குணமாக்கி இவரோடு தங்கி இவருக்கு என்றும் துணையாகிறோம். உடல்நலம் பெற்று மக்கள் நன்றி கூறவும் நன்மை தளத்தை பறைசாற்றவும் முன் வருவார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம். வல்லமை பொருந்திய ஒரு சாட்சியாருடைய பரிந்துரையால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக இருக்க, உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.